வணக்கம். இது ரேபிஸ் பார்ட் 2. இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படும் நான் போன வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கு இந்த பப்பீஸ் அதுக்கு மேலே ரொம்ப பிடிக்கும். அதனால குழந்தைங்க இந்த நாய்க்குட்டிகளை போய் விளையாடும், நாய்களோட போய் விளையாடும். ரேபிஸ் பாதித்த நாய்ங்க, ரேபிஸ் பாதிக்காத நாய்ங்க நமக்கு வித்தியாசம் தெரியாது. அதே மாதிரி ரேபிஸ் பாதிச்சிருந்தாலும் சிம்டம்ஸ் வர்றதுன்றது ரொம்ப லேட்டாக தான் இருக்கும். இந்த நாய்களுக்கு இந்த லாங் இன்குபேஷன் பீரியட் இருக்கும். அந்த லாங் இன்குபேஷன் பீரியட் இருக்கிறதுனால அதுங்க அந்த வாயில ஜொல்லுல நிறைய ரேபிஸ் வைரஸ் இருக்கும். இது தெரியாது. குழந்தைங்க அந்த இதோட போய் எஸ்பெஷலி ஸ்ட்ரே டாக்ஸ் வெளியில சுத்திட்டு தெரு நாய்கள் கூட போய் விளையாட ஆரம்பிக்கும். இந்த விளையாடும் போது அந்த நாய்ங்க விளையாட்டா அதை போட்டு கடிக்கலாம், இல்லை குழந்தைய போய் நக்கலாம். நக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நக்கிறது தானே, அது ஒன்றுமே ஆகாது அப்படின்னா அதில் சின்னதாக ஒரு புண்ணு இருக்கும். இது உள்ளே போய் இந்த வைரஸ் உட்காந்துடும். இதனால தான் குழந்தைங்களுக்கு அதிகமாக பாதிக்குது. ஏன்னா குழந்தைங்க இதை பெருசாக அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லாது. ஸோ இந்த ரேபிஸ் வைரஸ் நாய்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.